நீங்க லெஃப்டா ரைட்டா இல்ல சென்டரான்னு கேட்டிருப்பாங்க. மூணுமே இல்லை, எனக்கு மக்களோட பிரச்சனை தான் முக்கியம் இருப்பாங்க. இது ஒரு சரியான பதிலே இல்லையான்னு தான் நிறைய பேர் ஏங்க அதை விட சரியான பதில் வேற இல்லை சார். ஒண்ணு லெஃப்ட்னு அட்ரஸ் பண்ணிட்டு நீங்க எந்த இஷ்யூமே பேசாம திமுகவுக்கு சொம்படிக்கிறதே வேலையா இருந்தா அது அந்த லெஃப்டா? ஜேர்னலிஸ்டால ஏத்துக்க முடியல, அரசியல் கட்சி தலைவர்களால ஏத்துக்க முடியல. அவங்க வேற வழி எப்படி ஏத்துப்பாங்க? லெஃப்ட்னா லெஃப்ட்னு சொல்லுப்பா, இல்லைன்னா லெஃப்ட்ன்றது என்னப்பா? இல்ல சார், இன்னைக்கு இல்ல லெஃப்ட்னா என்னது? இதே சரியா மீடியா பாக்குறதுல என்ன தயக்கம், என்ன நடந்துரும்? இல்லங்க, இங்க இவர்கள் மீடியா எத்திக்ஸோட நடந்துக்கிறாங்களா? அவங்க இருந்துட்டு போறாங்க. எங்களை பொறுத்தவரை அவங்க பிளே, எங்களுக்கு டிஎம்கே மட்டும் இல்ல சார். இப்ப ஆப்போசிட் பார்ட்டியா இருக்காங்க, பல்வேறு எலெக்ஷன் ஆப்போசிட் பார்ட்டியா அவங்க இருந்துட்டு போறாங்க. விடுங்க. அதான் இபிஎஸ் சொல்லுவார், 7 முறை சட்டமன்ற எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணிருக்கேன், 9 முறை நாடாளுமன்றம், 10 முறை தோத்துருக்காரு. ஃபேஸ் பண்ண எலெக்ஷன்லாம் ஜெயிச்சிருக்காரு அவர். டிஎம்கே என்ன நினைக்குது? விஜய் என்ற அலை உண்மை, அது பொய்யும் கிடையாது, நம்ம நம்மளை நாம ஏமாற்றிக் கொள்ளக்கூடாதுன்னு அவங்க தெரிஞ்சிச்சு. ஆனாலும் வெளிப்படையா அதை எதிர்கொள்றதுக்கு அவங்களுக்கு தைரியம். விஜய் அவர்கள் அதிமுக கூட்டணியை தாக்கி பேசாத காரணமே இல்லங்க, ஆஃப்டர் எலெக்ஷன் போய் சேர போறாரு. அது யாராலையும் அப்படி சொல்லவே முடியாது. ஆனா அவர் எங்களுக்கு பார்க்கும்போது ஒரு சின்ன சாஃப்ட் கார்னர் வச்சிருக்காரோன்னா இல்லங்க, எங்களோட நாங்க எதுக்குங்க டீவியேட் ஆகணும்? சார், தப்பு பண்ற இன்னொரு நம்ம கேட்கணும். அவர் பவர்லயே இல்லையா? அவர் வந்து இனிமே தப்பு பண்றதுக்கு எதுக்கு? இப்ப அதுக்கு வாய்ப்பே இல்லைல்ல சார். நீங்க அவங்கள தாக்கி பேசினா அவங்க வாக்கு உங்களுக்கு வரும் இல்லைங்க. சார், அதே மாதிரி இன்னொரு மிக முக்கியமான கேள்வி இருக்கு. அதுவும் ஒரு பேசுறாங்க நிறைய பேர், நீங்க லெஃப்டா ரைட்டா இல்ல சென்டரான்னு கேட்டிருப்பாங்க. ஏன்னா இது மூணுமே இல்லை, எனக்கு மக்களோட பிரச்சனை தான் முக்கியம் இருப்பாங்க. இது ஒரு சரியான பதிலே இல்லையான்னு தான் நிறைய பேர். ஏங்க அதை விட சரியான பதில் வேற இல்லை சார். ஒண்ணு லெஃப்ட்னு அட்ரஸ் பண்ணிட்டு நீங்க எந்த இஷ்யூமே பேசாம திமுகவுக்கு சொம்படிக்கிறதே வேலையா இருந்தா அது அந்த லெஃப்டா? இல்ல சார், ஒரு அரசியல் மக்களோட பிரச்சனையை பேசுறதாமங்க உண்மையான அரசியல்வாதி. அதுக்கு லெஃப்ட்னு நீங்க பேர் கொடுத்துருவீங்க. இப்ப லெஃப்ட் 2 கட்சிகள் இங்க லெஃப்ட் கட்சிகள் இருக்கு, என்ன பண்றாங்க? ஓகே ஓகே சார். லெஃப்ட்னு பேரை வச்சுட்டு திமுகவுக்கு சம்படிச்சிருந்தா கரெக்டா இருக்குமா? சரிங்களா? ஓகே. லெஃப்ட் ரைட்ன்ற அது ஒரு நேம் தான். நமக்கு தேவை என்னது? தேவை மக்களோட பிரச்சனை இல்ல, மக்களோட நிக்கிறது தானே தேவை. அதுக்கு நீங்க எப்படி வேணா பேர் வச்சுங்க. ஆனா கேட்ட கேள்வி ஒண்ணு, விஜய் என்ன வேற சொல்றாரு அவருக்கு, அதுதானே சரியான பதில் சார். ஆனா ஏதோ ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கலாம் அப்படின்றது. அதான் மக்களோட நிக்கிறது தானே ஸ்டாண்டு. நான் லெஃப்ட் ஐடியாலஜின்னு சொல்லிட்டு மக்கள் பிரச்சனையை இந்த பக்கம் திரும்பி வேற ஏதாவது நான் பேசியிருந்தேன்னா அது உண்மையான லெஃப்டா? நான் ரைட்டுன்னு சொல்லிட்டு நான் மக்களுக்கு எதிராக செயல்படுறது சரியா? இல்ல நான் மையம் சொல்லிட்டு எந்த பக்கம் இல்லாம நடுவில் நிக்கிறது சரியா? பேர் இங்க டெர்மினாலஜி முக்கியம் இல்ல, உங்க ஸ்டாண்ட் என்ன? மக்கள் பிரச்சனைக்கு நிக்கிறது தானே. மக்கள் பிரச்சனைக்கு நிக்கிற யாரா இருந்தாலும் லெஃப்டா இருப்பாங்க. அதுக்கு நீங்க வைக்கிற பேர் தானங்க. ஆனா இந்த பதில நிறைய ஜேர்னலிஸ்டால ஏத்துக்க முடியல, அரசியல் கட்சி தலைவர்களால ஏத்துக்க முடியல. அவங்க வேற வழி எப்படி ஏத்துப்பாங்க? லெஃப்ட்னா லெஃப்ட்னு சொல்லுப்பா, இல்லைன்னா லெஃப்ட்ன்றது என்னப்பா? லெஃப்ட்ன்றது என்னது? இல்ல சார், இன்னைக்கு இல்ல லெஃப்ட்னா என்னது? இல்ல சார், இன்னைக்கு திராவிட கட்சிகள் இந்த சமூக நீதி அந்த மாதிரி இது சமூக நீதி யாரோட பிரச்சனை? சார், அது நம்ம சமூகத்துல மக்களுடைய பிரச்சனை தான் சார். அப்ப மக்களோட நிக்கிற மக்கள் பிரச்சனையில் மக்களோட நிக்கிறவன் தான் தலைவன். மக்களோட நிக்கிறேன்னு சொல்லிட்டு பரந்தூர் விமான நிலையத்தை கொண்டு வருவான், 8 வழி சாலையை கொண்டு வருவான். மக்களுக்கு எதிராக நிக்கிறவன் எப்படி லெஃப்டா இருந்தாலும் ரைட்டா இருந்தாலும் சென்டரா இருந்தாலும் அவன் மக்களுக்கு எதிரான ஆள் தானே. அப்ப உங்களோட கருத்துப்படி இடதுசாரின்ற பேர்ல பல்வேறு கட்சிகள் மக்களுக்கு துரோகம் தான் பண்றாங்க. ஆமா, அதுக்கு நீங்க மக்களோட நிக்கிறது தாங்க சரியான ஸ்டாண்டு. ஓகே. அதுவும் பாதிக்கப்பட்ட மக்களோட நிக்கிறது தான் சரியான ஸ்டாண்டு. ஓகே. இந்த மாதிரி கருத்தை தான் இன்னொரு கருத்து சொல்லியிருக்காரு சார், நான் லாங் ரன் இருக்க போறேன். இது நிறைய பேர் ஷார்ட் டேர்ம் நிறைய பேர் நினைக்கிறாங்க, நான் டக்குன்னு சினிமா போயிருவேன். இல்லைங்க, எங்க தலைவர் எல்லாத்தையுமே இதெல்லாம் அவங்கள்ட்ட சொன்னதுல எல்லாம் அறிவிச்சதுதான். மலேசியால என்ன சொன்னாரு ஆடியோ லான்ச்ல? நான் 32 வருஷம் நான் என் ரசிகர்களுக்காக சினிமாவில் இருந்தேன். இந்த ரசிகர்களுக்காக நான் என் சினிமாவே விட்டுட்டு வர்றேன். அடுத்த 30 வருஷம் நான் இங்க இருப்பேன், அரசியல் பண்ணுவேன்றாரு. அப்ப அது அப்பவே அவ்வளோ 1000
மக்களுக்கு முன்னாடி பிரகடனப்படுத்தினது தானே அது. ஓகே. அதனால அது இப்போ அந்த ஸ்ட்ராங்கா சொல்லிக்கிறாரு. அதுதானே ஒரு 1,00,000 பேருக்கு முன்னாடி இப்படி பேசிட்டாருன்னா அப்படி என்ன அர்த்தம்? அவர் மைண்ட்ல இவர் ரொம்ப தீர்க்கமா இருக்கிறாரு அப்படிதானங்க சொல்ல. ஒரு தலைவன்றவன் பொதுமக்கள் மத்தியில நீங்க 4 பேர் ரூம்ல இருக்கிறது பேசுறது வேற. ஆனா அவ்வளவு லட்சம் மக்களுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்றதுன்றது அது ஒரு பிரகடனம் தானே. கண்டிப்பா. அதனால சொல்லியிருக்காரு. ஒரு ப்ரொக்ளமேஷன் தானே. அதை சொல்லும் போதே அப்பவே அவர் மைண்ட்ல அது முடிஞ்சிருச்சுன்னு தானே அர்த்தம். சார் இன்னைக்கு நிறைய கட்சிகள் விஜய் வாயவே திறக்க மாட்டாரு, பேசல அப்படி இன்ன வரைக்குமே அந்த டாக் போயிட்டு இருக்கு. ஆனா விஜய் சார் அதையும் நோட் பண்ணி அவங்ககிட்ட பேசியிருக்காரு. நிறைய பேர் நான் சரியா பேசணும்னு நினைக்கிறாங்க. நான் இப்ப கூட உங்கள்கிட்ட நல்லா தான் பேசுறேன். நான் பல்வேறு பொது இடங்களில் பேசியிருக்கேன். நான் இன்னும் என்ன நல்லா பேசல, நான் கரெக்டா தான் பேசுறேன்னு உறுதியா சொல்லியிருக்காரு. அதாங்க உண்மை. ஆனா அப்ப நம்ம பேசுற எல்லா விஷயமும் அவர் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காரு. உறுதியா வாட்ச் பண்ணுவாங்க. எப்படிங்க வாட்ச் பண்ணாம இருக்க முடியும்? ஆனா பல்வேறு கட்சிகள் சொல்றாங்க விஜய் வாயை திறக்கல, வீட்டை விட்டு வெளியே. அவங்க சொல்றவன் யாரு? சொல்ற கட்சியினர் யாரு? எதிர்ப்பு ஆப்போசிட் பார்ட்டி. அப்ப அவங்க வேற வழியில் அப்படிதான் சொல்லுவாங்க. இன்னைக்கு நடந்த ஒரு பர்சனல் சந்திப்புக்கே இவ்வளவு கதை கட்டும் போது ஒரு தனிப்பட்ட சந்திப்பு தானேங்க சார். அடுத்து இறுதி இந்த பகுதியில் நான் சரியான நேரத்துல மீடியாவை அட்ரஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. எப்ப நடக்கும் சார்? பண்ணுவார். மீடியாவும் அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பான்சிபிளா நடந்துக்கணும்ல. ஓகே சார். நான் ஓப்பனாவே கேட்டுறேன் சார். பல்வேறு ரசிகர்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பேசுற விஷயம் இதுதான். நீ மீடியால தானடா இருக்குன்னு என்கிட்ட கேட்கறாங்க. விஜய் சார் ஏன் மீடியாவை பாக்குறதுல என்ன தயக்கம், என்ன நடந்ததுன்னு? இல்லைங்க, இங்க இவர்கள் மீடியா எத்திக்ஸோட நடந்துக்கிறாங்களா? நான் கேக்குறேன் உங்களை. இல்ல பல்வேறு சேட்டலைட் சேனல்ஸ், ஓகே, அரசியல் விமர்சகர், மூத்த பத்திரிகையாளர், நடுநிலையாளர் இவெல்லாம் வராங்களா? எல்லாம் நடுநிலையாளரா இருக்கானா? இல்ல மூத்த பத்திரிகையாளர் ஆளுங்கட்சியோட ஏதாவது ஒரு ஊழலை பத்தி பேசுறாரா? இல்ல முக்கிய கட்சிக்கு ஸ்டாண்ட் எடுத்து தான் பேசுறாங்க. இதை யார் அலோவ் பண்றா? மக்களுக்கு தெரியுது. அப்ப அந்த மீடியா கம்பெனிக்கு தெரியாதா? ஓகே, அவங்களுக்கு தெரியும்ல. அப்ப எல்லாம் சேர்ந்து விஜய் அடிங்க, ஆங்கர் நீ அடி, இப்படி ஒரு ஸ்டாண்டர்ட் தானே எடுக்கிறாங்க. ஓகே, இப்படி எல்லாம் இவங்க எல்லாம் இப்படி ஒரு ஸ்டாண்டர்ட் எடுக்கும்போது அந்த மீடியா நான் எதுக்கு மதிக்கணும்? ஓகே, நீ ஒழுங்கான மீடியா. நீங்க எங்க தலைவர் சொன்னால மீடியால மறு வச்சுட்டு ரேடியோல மறு எடுத்துட்டு எதுக்கு நீங்க மாத்தி மாத்தி வேஷம் போட்டுட்டு இருக்கீங்க? ஓகே, அந்த வேஷத்தை நீங்க குறைங்க. ஓகே, அதுக்கப்புறம் தலைவர் பேசுவார். சார் இப்போ சமீப காலங்களில் அதிமுக வந்து விஜய் அவர்களை தாக்கி பேசுறது அதிகமாக இருக்கு. நேற்று சம்மிட்ல இபிஎஸ் சொல்லியிருப்பாரு விஜய் அவர்கள் நல்ல நடிகரான்னு கேட்டிருப்பான். ஆமா, நல்ல பிடிக்குமான்னு கேட்டதுக்கு நல்ல நடிகர் தான், ஆனா அரசியல நான் தான் பெஸ்ட்ன்ற மாதிரி ஒரு பதில் சொல்லியிருப்பாரு. கீழ இருந்து வந்தவன் தமிழ்நாட்டோட எந்த மூலைகளில் எந்த பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். விஜய் அவர்கள் ரசிகர்கள் மட்டும் தான் நம்பியிருக்காரு, நான் மக்களை நம்பியிருக்கேன், அந்த மாதிரி இபிஎஸ் சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடியே 41 பேர் இறந்தப்பவே போல நாங்க தான் போய் நின்னோம், விஜய் அவர்கள் எடுத்து செய்ய வேண்டிய வேலையை நாங்க பார்த்தோம். இந்த மாதிரி ஒரு லாஸ்ட் 3 நாட்கள்ல 2 முறை தாக்கி பேசியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? தேர்தலுக்கு முன்பே 3வது கட்சியாக மாறிடுச்சு ஏடிஎம்கே. அது ஒரு மண்டலத்துக்கான கட்சியா மாறிடுச்சு. அவர் ஒரு சமூகத்துக்கான தலைவரா மாறிட்டாரு. ஆல்ரெடி தே லாஸ்ட் தி கிரவுண்ட். அவங்கள பத்தி நம்ம எதுக்கு பேசிட்டு சார்? ஆனா விஜய் அவர்கள் சொல்றாரு எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டின்னு சொல்றாரு. அதேதான் உண்மை. சரி, இல்ல சார், இருந்தாலுமே அதிமுக முதல்வரா இருந்திருக்காங்க, இப்ப எதிர்க்கட்சியா இருந்திருக்காங்க. இருந்ததுக்காகவே நீங்க அதை தூக்கி பிடிச்சிட்டு நிக்க முடியுமா? இன்னைக்கு களம்ன்றது வேற மாதிரி வேற. இருந்தாலுமே அவங்கள அன்லிமிட்டட் அப்ராப்ரியேட்டா அவாய்ட் பண்றது எந்த விதத்துல? ரியாலிட்டி அதுவா தானே இருக்கு. இப்ப எங்களுக்கும் பவர்ல இருக்கிற திமுக வீழ்த்தணும் அப்படின்றது 2 பேருக்குமான போட்டி. நாங்க இப்படிதான் அணுகுவோம். இப்ப எங்களுக்கு அவங்க பிளேயரே இல்லையே சார். அது எப்படி சார் சொல்ல முடியும்? அவங்க இதுக்கு முன்னாடி முதல்வர் இருந்துட்டு போறாங்க. எங்களை பொறுத்தவரை அவங்க பிளே எங்களுக்கு டிஎம்கே மட்டும் தான். இப்ப ஆப்போசிட் பார்ட்டியா இருக்காங்க. பல்வேறு எலெக்ஷன் ஆப்போசிட் பார்ட்டியா அவங்க இருந்துட்டு போறாங்க. விடுங்க சார், இபிஎஸ் சொல்லி இருந்துட்டு போறாங்க. இப்ப என்னோட டார்கெட் எது, எந்த கன் என்னை நோக்கி வருதோ அந்த கன் அடிக்கிறது தான் என்னோட டார்கெட். பக்கத்துல ஒரு கன் இருக்குது, அது இருந்துட்டு போகுது, நமக்கு என்ன? என்னோட டார்கெட் எது? அதான் இபிஎஸ் சொல்லுவாரு 7 முறை சட்டமன்ற எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணிருக்கேன், 9 முறை நாடாளுமன்றம், 10 முறை தோத்துருக்காரு. ஃபேஸ் பண்ண எலெக்ஷன் எல்லாம் ஜெயிச்சிருக்காரு அவரு. சரி, இருந்தா அவங்க கட்சிக்காரங்க ஆதங்கமே இதுவா தான் இருக்கு. அவர் ஃபேஸ் பண்ண எலெக்ஷன்லாம் ஜெயிச்சிருக்காரு. இல்ல 10 தோல்வி பழனிசாமி தான். அப்புறம் என்ன அவர் என்ன ஆளுமை? சார் அவங்க கட்சி சார்ந்தவங்க என்ன சொன்னா எதுக்குங்க தோக்குறாரு? ஆளுமை. அப்ப அவருக்கு மக்கள் விரும்பலன்னு தானே அர்த்தம். அப்படிதான் எடுத்துக்க வேண்டியதா. வாக்கு வந்ததுன்னா என்ன அர்த்தம்? வாக்கு ஜெயிக்கலன்னா என்ன அர்த்தம்? ஓகே, he lost confidence among the people. அவ்வளவுதான் சார். விஜய் அடிமை கட்சின்னு சொன்னதுக்கே இவ்வளவு பெரிய பூகம்பம் அடிச்சது. அடுத்த நாளே உதயநிதி சொல்லியிருப்பாரு
அடிமை பழனிசாமின்னு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அது அதிமுக ஐடிவிங்க எந்த பதிலுமே சொல்லலை. ஏன் சொல்லல? உங்களுக்கு தான் தெரியும். இல்ல சார் இல்லைங்க, டிஎம்கே என்ன நினைக்குது, இவங்கள அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். விஜய் என்ற அலை வந்து உண்மை, அது வந்து இது பொய்யின் கிடையாது, நம்ம வந்து நம்மளை நாம ஏமாற்றிக் கொள்ள கூடாதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஆனாலும் வெளிப்படையா அதை எதிர்கொள்றதுக்கு அவங்களுக்கு தைரியம் இல்லை. எதிர்கொண்டாங்கன்னா அவன் வந்து அடுத்த நாளே கீழே விழுந்துருவாங்க. புரியுதுங்களா? அடுத்த நாளே கீழே விழுந்துருவாங்க அடிக்கிற அடியில. அப்போ அதை எந்த அளவுக்கு நம்ம மறைமுகமா வச்சுக்கிட்டு போயிடும் அவங்களுக்குள்ள தெரியும். அதனாலதான் வெள்ளும் தமிழ் பெண்கள், லேப்டாப், கலர் கலரா திட்டம் அறிவிக்கிறாங்களே, அதெல்லாம் எதன் அடிப்படையில? எங்க கட்சியோடைய வளர்ச்சியே அவங்களுக்கு ரொம்ப கண்ணை உறுத்துது, பயத்துல இருக்கிறாங்க. அதனால அதெல்லாம் கலர் கலரா ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணி தூக்கலாம். பட் அது ஒர்க் அவுட் ஆகாது. அதே நேரத்துல இவங்க வெளியில வந்து நேரடியா அவங்க வந்து தாவேகாவுக்கும் திமுக தான் போட்டின்னு சொன்னா அடுத்த செகண்ட் அவங்க காலி தான். அவங்களால நேரடியா ஒத்துக்க முடியலன்னு நினைக்கிறேன். ஒத்துக்கிறதுக்கு உள்ளம் சொல்லும், ஆனா வாய் சொல்லாது. நேற்று ஸ்டாலின் சார் பேசியிருப்பாரு சமீபத்தில். அவர் என்ன சொல்றாருன்னா, பிஜேபி அலைன்ஸ் அதிமுக கூட்டணி தான் எங்களோட நேரடி எதிரின்ற மாதிரி அவர் பேசிட்டு வேற வழி. இது எல்லாம் அரசியலுங்க. அவங்க வந்துட்டு இங்க ஒரு நான் போற வழியில ஒரு மிகப்பெரிய பாறாங்கல் இருக்கு. அந்த பாறாங்களுடைய சைஸையும் என்னையும் கம்பேர் பண்ணும்போது நான் ரொம்ப குட்டியா இருக்கிறேன்னு நான் என்ன நினைக்கிறேன், இந்த பக்கம் பாறாங்களே இல்ல, அப்படி திருப்பி போய்க்க அப்படின்றான். அப்ப நான் என்னை நானே ஏமாத்திக்கிறேன். இந்த பக்கம் பாறாங்கள் எல்லாம் இல்ல, நான் இப்ப இந்த வரி நிறைய பாருங்க பாறாங்களே இல்ல, இந்த பாருங்க நேரா இருக்கு, ஒன்னும் பாறாங்கள் இல்ல, நீங்க ஒரு பெரிய பாறாங்கள் நிக்குது. அத அவங்க வந்து அவங்களுக்கு தெரியும். கொஞ்சம் போய் இது ஆட்டி விட்டாலும் நசுக்கி கொண்டுருன்ற அது மாதிரி அவங்க பாராமுகமா போயிட்டு இருக்காங்க. அதிமுக குற்றச்சாட்டை நீங்க ஏத்துக்கல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு எலெக்ஷன் நிக்கல, வாக்கு சதவீதம் ஏங்க அவங்க இப்பவே தேர்ட் பிளேஸ். அவ்வளவுதான். அவங்களோட ஆதங்கத்தையுமே இதுவாதான் இருக்கு சார். அடுத்தபடியே பார்த்தோம்னா ஆதவர்ஜனா சார் அதான் சொல்லியிருப்பாரு, அதிமுக தாக்கி பேச வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. உடனே அந்த ஐடிவிங் ரிப்ளை கொடுத்து அதிமுக காரர்கள் தாவேக்காவை தாக்கி பேசுறாங்க. அடுத்த நாள் மத்தியானம் சொல்றாருன்னு நினைக்கிறேன். அவர் ஏன் திடீர்னு அதிமுக தாக்கி பேசணும்? நம்மளோட இலக்கு என்னது? ஓகே, டிஎம்கே. அதான் டிஎம்கே ஃபோக்கஸ்டா இருங்க. ஓகே சார். இருந்தாலுமே அவங்களும் ஊழல் பண்ணிருக்காங்க. இன்னும் நீங்க பாஜகவை எதிர்த்து பேசல. இது பார்லிமெண்ட் எலெக்ஷன் இல்ல, இது அசம்பிளி எலெக்ஷன். எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் இங்க போட்டி. இந்த 26 எலெக்ஷன்ல எங்களுடைய ஃபோக்கஸ் அவங்களை நோக்கி தான். அந்த கேள்விதான் இருக்கு சார். இன்னொரு ஜேர்னலிஸ்ட் கேட்டிருந்தாரு, ஆஃப்டர் எலெக்ஷன் விஜய் போய் அதிமுக கூட்டணி இணைஞ்சிருவாரு. ஒன்றும் இல்லை, அவர் கால்குலேஷன் சொன்னார். 100 இடங்கள் திமுக, 100 இடங்கள் அதிமுக, 34 இடங்கள். எதுங்க கஷ்டப்பட்டு எலெக்ஷன் நடத்திட்டு அவர்கிட்ட சொல்றேங்க. இல்ல சார், நான் சொல்ல அவர் ஏன் அதிமுக பிஜேபி தாக்கி பேசலன்னா, விஜய் தான் எங்க போறவரோ அங்க ஆட்சி அமைக்கிற மாதிரி இருக்கும். ஆப்வியஸ்லி அவர் திமுக சைடு போக மாட்டாரு. ஒரு நிமிஷம். ஃபியூச்சரை சொல்றவன் அவனுக்கு பேர் குறிகாரன். ஓகே, இல்லைன்னா குறிகாரி, அப்படித்தானே சொல்லுவாங்க. ஆமா சார். குறி சொல்றது வந்து செய்தி கிடையாது. ஜோசியம் சொல்றது எப்படி செய்தி ஆகும்? ஜோசியம் எப்படிங்க சொல்ல முடியும்? அதனால சார், ஆனா இல்ல நான் கேக்குறேன், எப்படி ஜோசியம் சொல்ல முடியும் சார்? நீங்க ப்ரெடிக்ட் தான் பண்ண முடியும். ப்ரெடிக்ஷனை எப்படி நீங்க அக்யூரேட்டா பண்ண முடியும்ன்றேன். ஓகே, எதிர்காலத்தை அக்யூரேட்டா அவரால் கணிக்க முடிஞ்சதுன்னா அவர் கடவுளா இருப்பார்ல சார். அவர் என்ன சொல்ல வராருன்னா, விஜய் அவர்கள் சம் அமௌண்ட் ஆஃப் அவரு என்ன சொல்ல வந்தாலும் உண்மையா இருக்க முடியாது இல்ல சார். ஒரு சில தொகுதிகள் ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் ஜெயிச்சிருக்காரு. அவர் எங்க இண்டிவிஜுவலா ஆட்சி அமைக்க முடியாது, திமுகவுக்கும் போக முடியாது, அவங்கள தாக்கி தான் வாக்கு வாங்கியிருக்காரு. அப்ப ஆப்வியஸ்லி அவர் எப்படிங்க ஃபியூச்சரை ஒருத்தர் சொல்ல முடியும் சார்? எல்லாமே ப்ரெடிக்ஷன் தானே சார். எப்படிங்க ப்ரெடிக்ஷன் சரியா இருக்க முடியும் சார்? இப்ப வாக்கு சதவீதமே நாம போய் எடுக்கிற ஒரு அது சாம்பிள், அது ரிசர்ச். ஓகே, உட்காந்து ரூம்ல உட்காந்துட்டு ப்ரெடிக்ட் பண்றது இல்ல அது சார். பல்வேறு வாக்கு சதவீதங்கள் மாறியும் போயிருக்குல்ல. மாறிட்டே தானே இருக்கும். நீங்க இப்போ உண்மை வந்து ஒன்னா தானே இருக்க முடியும். ஓகே, உண்மைன்றது ஒன், ட்ரூத் ஷுட் பி ஒன். யூ ஹேவ் வைரஸ் இன் யுவர் பிளட் or you have no virus in your blood. இதுதானே. இப்போ இதுக்கு ஒரு டெஸ்ட் எடுத்தா, டெஸ்ட் வந்து சரியான முறையில் எடுக்கப்பட்டதுன்னா ஒரே மாதிரி தானே இருக்க முடியும். நான் கேட்குறேன், ஒரே மாதிரி தானே இருக்க முடியும். அப்படி ஒவ்வொரு லேப்லயும் ஒவ்வொரு டெஸ்ட் வந்துச்சுன்னா அப்புறம் என்ன அர்த்தம்? லேப் தப்பு தானே அர்த்தம். அதே தான் இப்போ ரிசர்ச், நீங்க வந்து சாம்பிள் சர்வே எடுத்து நீங்க ஒரு உண்மையான சரியாக ரிசர்ச் பண்ணி நீங்க வந்து ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டீங்கன்னா அது இன்னொருத்தம் பண்ணும்போதும் அதே தான் வரும். அப்ப ஒன்னு ஒவ்வொரு மாதிரி வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? ஓகே சார். ஆனா சமூக வலைதளங்களும் சரி, நான் இன்டர்வியூ பண்ண பல ஜெர்னலிஸ்ட் என்ன சொன்னா, விஜய் அவர்கள் அதிமுக கூட்டணியை தாக்கி பேசாத காரணமே இல்லைங்க, ஆஃப்டர் எலெக்ஷன் போய் சேர போறாரு. அது யாராலையும் அப்படி சொல்லவே முடியாது.
சார் ஆனா அவர் எங்களுக்கு பார்க்கும்போது ஒரு சின்ன சாஃப்ட் கார்னர் வச்சிருக்காரோன்னா இல்லைங்க எங்களோட நாங்க எதுக்குங்க டீவியேட் ஆகணும் சார் தப்பு பண்ற இன்னொரு நம்ம கேட்கணும். அவர் பவர்லயே இல்லையா அவர் வந்து இனிமே தப்பு பண்றதுக்கு எதுக்கு இப்ப அதுக்கு வாய்ப்பே இல்லைல்ல. சார் நீங்க அவங்கள தாக்கி பேசினா அவங்க வாக்கு உங்களுக்கு வரும் இல்லைங்க. எதுக்கு அவங்கள தாக்கணும்? இப்ப வந்து அவர் கட்சியில இருக்கிறாரா அவரை தாக்குறதுனால எங்களுக்கு என்ன பயன் கிடைக்குது சார்? நீங்க இல்லைங்க அது ரொம்ப சிம்பிள். நான் வந்து ஐ எம் கோயிங் டு டெல்லி, அதான் என்னோட ரூட்டு. பாம்பேக்கு ஒரு ரூட்டு இது இருக்கு, அதுலயும் கொஞ்சம் போயிட்டு வாங்க, அதுலயும் கொஞ்சம் போயிட்டு வாங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இல்ல சார் இப்படி பார்க்கணும்ல, டிஎம்கேவை நீங்க தாக்குறீங்க, அவங்க வாக்கு உங்களுக்கு வருது. அதிமுக செய்த தவறு இல்லைங்க, அவங்கள பவர்ல இருந்து இறக்கணும், நாங்க அந்த பவருக்கு போகணும். சார் இப்ப அதிமுக பேசுனா அவங்க கட்சியினோட தொண்டர்கள் அவங்க நினைக்கிறவங்க உங்களுக்கு வரலாம் இல்லையா? இல்ல அது எப்படி முடியும்? அது எங்களுக்கு தேவையில்லைல்ல. நீங்க யுவர் ஃபோக்கஸ் ஷுட் பி ஆன் யுவர் கோல். நான் தான் சொல்றேங்க, நீங்க டெல்லிக்கு நோக்கி போயிட்டு இருக்கேன், நான் பாம்பேக்கு இந்த பக்கம் ரோடு இருக்குங்க, நீங்க கொஞ்சம் போயிட்டு வாங்கன்னா இங்கே இருந்து போயிட்டு மறுபடியும் நான் வந்து டெல்லிக்கு ஆரம்பிச்சேன்னா டைம் வேஸ்ட்ல. அப்ப மிகப்பெரிய குற்றச்சாட்டுக்கு இப்ப பதில் சொல்லிட்டீங்க சார். என்னுடைய ஃபோக்கஸ் இஸ் ஒன்லி டிஎம்கே. ஐ ஷுட் ஸ்ட்ரைக் ஒன்லி அட் தெம். சார் விஜய் அவர்கள் இன்னும் அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணல, அவர்கிட்ட யாரும் வரல. யார் சொன்னது? எங்க முதல் மாநாட்டுல என்ன சொன்னார் தலைவர்? ஆட்சி அதிகாரத்தில் பங்கு. அதுக்கு முன்னாடி என்ன சொன்னது? நான் எனக்கு எப்படின்னு, நான் மக்கள் நான் உங்களை நம்பி வரேன், என்ன விட்டுற மாட்டீங்களா அப்படி. நான் தாவேக்காவே தனித்து போட்டியிட்டு 234 தொகுதியிலும் வெற்றி பெற முடியும். இருந்தாலும் நம்மை நம்பி யாராவது வந்தால் அவர்களுக்கு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. இதுதானே அவர் பேசினது. கடைசியா பேசும்போது என்ன சொல்ற? நட்பு சக்திகள் வந்தாலும் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நாம ஆட்சி அமைப்போம்னு சொல்றாரு. இப்ப இதுக்கும் வேறுபாடு ஒண்ணுமே இல்லையே, ரைட்டுங்களா? இது ஒண்ணு. ரெண்டாவது, கொடி பறக்குது, சிக்னல் கிடைச்சிருச்சுன்னு சொன்னது யாரு? அதுக்கு எதுக்காக சொன்னாரு? நம்ம கிட்ட வருவாங்க அலையன்ஸ். அவர் தானே வந்து சிக்னல் கொடுத்தாரு. யாரு போகல? விஜய் அவர்கள். நாங்க வந்து இக்னோர் பண்ணிட்டோம், போகல. பிஜேபியில அழைப்பு வந்ததா? வந்தது. நாங்க அலையன்ஸ் போகல. இப்போ யார் போக? விஜய் அவர்கள் போல. டிடிவி என்ன சொன்னாரு? டிடிவி என்ன சொன்னாருன்னா, அது பல்வேறு அழுத்தங்கள் இருக்கின்ற மாதிரி. இல்ல நான் விஜயகாந்தை விட அதிகமான இம்பாக்ட வந்து விஜய் கிட்ட பாக்குறாம, விஜய் பெரிய மக்கள் சக்தின்னு சொன்னாரு. நான் கூட்டணி அவர்கிட்ட வைக்கிறதுல என்ன தப்பு அப்படின்னு அவர் ஓப்பனா சொன்னாரா? சேத்தமா? இல்ல இல்ல இல்ல. தேமுதிக என்னது எல்லாருமே பேசுறாங்களா? காங்கிரஸ் கூட பேசுறாங்களா? நாங்க தாங்க முடிவு பண்ணோம். விஜய் அவர்கள் தான் வேணும்னு சொன்னதாவும் ஒரு தகவல். நாங்க தான் முடிவு பண்ணுவோம். எங்களுக்கு எங்க தலைவர் முடிவு பண்ணுவார் யாரு எங்களுக்கு தேவைன்றத. இவங்க வந்து எல்லாரும் யாரு என்டிஏல இருந்து லிட்டரலா வெயிட் பண்ணியிருந்தாங்க. எங்களோட தலைவரோட ஒரு வார்த்தைக்காக வெயிட் பண்ணாங்களா இல்லையா? இருந்தது. ஆனா இப்ப வரைக்குமே என்ன சொல்றாங்கன்னா, வில்லன் போது அப்படிதாங்க மாத்திப்பா எல்லாம். நீங்க ஒண்ணு பாருங்க, இன்னைக்கு இந்த என்டிடிவி நிகழ்ச்சி நடத்துங்க, இத மைண்ட்ல வச்சுட்டு எல்லாத்தையும் பாருங்க. எல்லாம் அவதூறு தான். ஆனா நீங்க சொல்லி 1 வருஷம் ஆச்சேப்பா, யாருமே வரலையே. வரதுக்கு முயற்சி பண்ணாங்களே. நீங்க தான் ஓப்பனா இப்போ பழனிசாமி சொல்லலையா? கொடியை பாருங்கன்னு சொல்லலையா சார்? ஆனா இப்ப வரைக்கும் அதிமுக சைடு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க விஜய் சார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உண்மையா அது? பிஜேபி இந்த செகண்ட் வரைக்கும் விஜய் ட்ரை பண்றாங்க. 2 கட்சிகளும் நம்ம வந்து கெஸ் பண்ணாம ஃபேக்ட பேசுமே. 2 கட்சிகளும் அவங்களோட முதல்வர் வேட்பாளர் யாருன்னு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிட்டாங்க. ரைட்டுங்க, தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. அவர் அந்த கட்சிக்கு யார் முதல்வர் வேட்பாளர் அவர் தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. எங்க கட்சிக்கு தலைவர் தான் முதல்வர் வேட்பாளர், நாங்க தீர்மானம் நிறைவேற்றோம். எங்க தலைமையை ஏற்றுக்கொண்டு யார் கூட்டணிக்கு வருகிறார்களோ அவர்களுக்கு தான் வாய்ப்புன்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் எப்படி வந்து வெயிட் பண்ணுவாங்க? நாங்க எதுக்கு காத்திருக்கணும்? விஜய் அவர்கள் மத்த கட்சிக்கு நம்மளன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் போயிட்டு இருக்கு. அப்படிதானே சொல்லிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் காங்கிரஸ்னு தெரியும். அதான் கண்டிப்பா சார். அப்போ நீங்க சொல்லி 1 வருஷம் ஆச்சப்பா. விக்ரவாண்டி சொன்னீங்களே, அடுத்த வருஷமே வந்துருச்சு. இல்லைங்க, நாங்க என்ன சொன்னோம்? கூட்டணிக்கு வாங்கன்னு இதுவரை யாராவது அழைச்சிருக்கோமா? இல்ல வந்து உங்களை அப்ரோச் பண்ணிட்டு தான் போயிருக்காங்க. நாங்க யாராவது வெளிப்படையா கூப்பிடுவோம், நீங்க வாங்க எல்லாரும் ஓரணியில் வாங்க, ஓரணியில் தமிழ்நாடு, அந்த மாதிரி எல்லாம் எந்த அழைப்பும் இல்லை. நாங்க தான் முடிவு பண்ணுவோம். நாங்க முடிவு பண்ணுவோம் எங்களுக்கு தேவையா தேவையில்லைன்னா அது தலைவர் தான் முடிவு பண்ணுவார் சார். அடுத்தபடியா எல்லா அதிமுக கூட்டணி பேசியாச்சு, டிவிகே கூட்டணி பேசியாச்சு, அடுத்து டிஎம்கே கூட்டணி சார். நாங்க லேட்டஸ்டா கேள்விப்பட்ட நியூஸ் என்னன்னா, காங்கிரஸ் கட்சி 40 தொகுதிகள் கேட்டதாகவும் ஆட்சியில பங்கு கேட்டதாகவும் ஒரு தகவல் கேள்விப்பட்டோம். அதனாலேயே அங்க மிகப்பெரிய அதிருப்தி இருக்கிறதா கேள்விப்படுறோம். இது எந்த அளவு உண்மை? அவங்க கூட்டணி எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு? எதுக்கு நம்ம அவசரப்படணும்?
சார் அது உண்மையா இல்லையான்னு மட்டும் சொல்லிடுங்க சார். ஐ மீன் இல்ல எனக்கு தெரியாதுல்ல. நான் ஐம் நாட் அ காங்கிரஸ் ஸ்போக்ஸ் பர்சன். இல்ல அது ஐ அம் அ டிவிகே ஐ மீன் இருந்தாலும் நீங்க உங்களுக்கு ஏதாவது தகவல் இல்ல அப்படி எனக்கு வந்துச்சா? தெரியும். மத்த கட்சியோட விஷயத்தை நான் எப்படி பேச முடியும்? உண்மையா வரட்டும். லெட் இட் கம் டு த அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வரட்டும். அதுக்கப்புறம் பார்ப்போம். சார் காங்கிரஸ் கட்சியில அதிருப்தி இருக்கிறத நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம். 2, 3 டீம்ஸ் இருக்காங்க. மாத்தி மாத்தி பேசுறாங்க. நான் காங்கிரஸை எந்த விதத்தில் அவர்களுடைய உள்கட்சி பிரச்சனை நான் எப்படி பேசுவேன்? சரி ஓகே சார். ஆனா சார் இந்த ஜனவரி 2க்குள்ள காங்கிரஸ் டிவிக்கு வந்துருவாங்கன்னா நாம நாங்க மறுபடியும் சொல்றேன். இங்க வந்து நீங்க வந்து ஒரு ஃபியூச்சரை கெஸ் பண்ணி நீங்க பேசுனீங்கனாலே யூ லூஸ் யுவர் கிரெடிபிலிட்டி. நீங்க வந்து ஒரு நல்ல ஜெர்னலிஸ்டா இருக்க முடியாது. ஓகே ஓகே. அது ஜோசியக்காரனா மாறிடும் நம்ம. அப்படி பண்ண முடியாத. எப்படி முடியும்? அடுத்த செகண்ட் நீங்க வந்து உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு உங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஓகே. ஒண்ணும் இல்ல சார். என்னோட ஹவுஸ் ஓனர் கேட்டார் சார். என்னப்பா நீ தான் என் என்ட்ரி பாப்பாரு போல. காங்கிரஸ் விஜய் கூட வரும் நீ தானப்பா சொன்ன. ஏன் இன்னும் வரல என்ன போட்டு கேட்டிருக்காரு. ஏன் சார் வரல? வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணுவோம். சார் ஆனா இன்னும் அதுக்கான வாய்ப்புகள் சார் ஒண்ணும் இல்ல சார். இப்ப திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி பார்த்திருப்பீங்க. விஜய் சார் அவர் இங்க நிக்கிற சோலவா இருக்காரு. இந்த கூட்டணி மாறும்னு உங்களுக்கு தோணுதா? ஐ டோன்ட் நோ. வெயிட் பண்ணுவோம். சரிதா? இல்ல எனக்கு நான் என்ன சொல்றேன்னா எங்களுக்கு இன்னொரு கூட்டணின்றது இன்னொரு கட்சி கூட்டணின்றது அது ரொம்ப அவசியம்னு நாங்க கருதல. அது வந்தே ஆகணும் எங்களுக்கு. அது அந்த அளவுக்கு டெஸ்பரேஷன் இல்ல. நாங்க we are happy comfortable with what we are. சரி நீங்க பல்வேறு சட்டமன்ற தேர்தல் பார்த்திருப்பீங்க. லாஸ்ட் மினிட் 2 நாள் முன்னாடி கூட கூட்டணி மாறின கதையெல்லாம் இருக்கு. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை எப்படி பாக்குறீங்க? ரொம்ப அசாதாரணமா நாங்க வந்து வீக்கா இருக்கிறோம்னு ஃபீல் பண்ணா மட்டும் தான் எங்களுக்கு கூட்டணி தேவைப்படும். நாங்க வீக்கா இல்ல. அப்ப எதுக்கு எங்களுக்கு கூட்டணி? வெறும் மேயர் கூட்டணி தேவையா? மக்கள் செல்வாக்கு உங்களுக்கு தேவையா? சரி இருந்தாலும் பிரச்சார பலம்னு ஒண்ணு வேணும். என்னங்க பிரச்சார பலம்? எங்க தலைவரை தாண்டி இன்னைக்கு கரிஸ்மேட்டிக் லீடர் யாருங்க தமிழ்நாட்டுல இருக்கா? பிரச்சார பலம்ன்றது என்னங்க? நேத்து அந்த என் கட்சி மீட்டிங்ல பேசணும்னு நான் பார்த்திருப்பீங்க. நாங்க வந்து தலைவர்லாம் கிடையாது. தாவேகாவுடைய சென்னை மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டம். அதுக்கே அவ்வளவு பேர் பாக்குறான். பக்கத்துல சிஎம் பாக்குறான் பேசிட்டு இருக்காரு. ஒருத்தனும் மதிக்கல அத. அப்போ பிரச்சாரம்ன்றது இது மக்கள் திரட்சிக்கு தானே பிரச்சாரம்னு. சார் அந்த 40 நாட்களுக்கு மேல கேப் விடுறதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நிறைய பேர் பேசுறாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. எல்லாமே சரியா நடந்துட்டு தான் இருக்கு. 40 நாள் கேப்ன்றது இந்த அரசு எங்களுக்கு வந்து எஸ்ஓபியை போட்டு மத்தவங்க எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன் எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க? ஓ அதுதான் நான் இதான் கேட்கல. இதை உடைக்கிறதுக்கு நாங்க சுப்ரீம் கோர்ட் போகணும்ல சார். ஒரு 3 நாள் முன்னாடி நீங்க சேலம்ல பிரச்சாரம் நடத்தி இருக்கணும். ஏன் இந்த அரசு முடக்குவதற்கான எல்லா முயற்சி இருக்கு. எஸ்ஓபின்ற பேர்ல எதுக்கு இவ்வளவு நாள் இழுத்தடிச்சிட்டு இருக்காங்க? தேர்தல் முடிஞ்சோன்னா எஸ்ஓபி முடிப்பாங்களா? நீங்க அப்பீல் பண்ணிருக்கிறதா ஒரு தகவல். சுப்ரீம் கோர்ட் போவோம், அதை சேலஞ்ச் பண்ணுவோம். சார் 2 முக்கிய கட்சிகள் பேசவே இல்லை. உங்களாலதான் இறப்பு நடந்திருக்கு. நீங்க எப்படி அப்பீல் போய் அந்த மாதிரி கேக்குறாங்க? யாருங்க அப்படி சொல்றது? நீதிமன்றம் இருக்குல்ல, ஓகே, சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்குல்ல, விசாரணை வரட்டும், தீர்ப்பு வரட்டும். அப்ப உண்மை என்ன என்பது இந்த உலக மக்கள் எல்லாருக்கும் தெரியும். ஓகே, என்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஓகே. ஆனா அந்த 40 நாட்கள் லேட்டா வராரு, ரொம்ப டிலே பண்றாரு, அந்த குற்றச்சாட்டை நீங்க ஒத்துக்கலையா சார்? நீங்க வந்து இவங்க சொல்ற குற்றச்சாட்டு எல்லாம் வந்து விட்டுருங்க. அது எல்லாம் குற்றச்சாட்டு கிடையாது, விமர்சனம் கிடையாது, அவதூறு. அதுக்கு மிகச்சிறந்த எக்ஸாம்பிள் இன்னைக்கு நடந்த என்டிடிவி. அதனால யூ ஜஸ்ட் வாஷ் them away. ஓகே சார். விஜய் அவர்கள் வாக்கு சதவீதம் நேற்று ஒரு சேனல் சர்வே எடுத்திருக்காங்க. பல்வேறு இடங்கள்ல முதல் 2வது நான் தான் அதையும் நீங்க வந்து சர்வே இஃப் யூ ஹேவ் a proper approachனா ஒவ்வொரு இடத்துலயும் சரியான ரிசல்ட் தான் வரும். யாரு போய் எடுத்தாலும் அதே ரிசல்ட் தான் வரும். ஆனா இவர்களுக்குன்னு ஒரு உள்ளம் இருக்குல்ல, அந்த உள்ளத்துல ஒரு வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, அதனால இவங்க இஷ்டத்துக்கு கொடுத்துட்டு இருப்பாங்க. எங்களுடைய கணக்கு எங்களுக்கு தெரியும். இறுதியா ஒரு கேள்வி சார். சார் நாம் தமிழர் கட்சியினர் தொடர்ந்து தாவேகா பத்தி பேசிட்டு வராங்க, பல்வேறு அவதூறுகள் பரப்புறாங்க. அவங்களுக்கு அதிருப்தி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இவ்வளவு நாளுமே பேசிட்டு இருக்காங்க, கொஞ்சம் கேப் விடுவாங்கன்னு நினைச்சோம், டெய்லியும் ஒரு வீடியோ, எப்படி பாக்குறீங்க? எலெக்ஷனுடைய ரிசல்ட் அதுக்கான உண்மையை சொல்லும். அது ஒரே வார்த்தையில முடிச்சிடலாம். அதான் நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. ஓகே சார். ஓகே சார். இறுதியா ஒரு கேள்வி. இந்த பிப்ரவரி 2வது வாரத்துல பிரச்சாரம் போறதா தகவல், என்ன மாதிரி பிளான்ஸ் இருக்க போது இதுக்கப்புறம்? அதுக்கு நிறைய நேரம் இருக்கு, அதிகாரப்பூர்வமா வரட்டும், நான் சொல்றேன். ஓகே சார். ஓகே சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார், இவ்வளவு நேரம் உங்க நேரத்துக்கு. இதே மாதிரி இன்னொரு நேரம் சந்திப்போம். தேங்க்யூ.